வருஷம்லாம் நல்லதாக இருந்தது. ஆனால் இந்த இத்தனை வருஷத்தை விட இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா மழை அதிகமாக இருந்ததுனால எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் சரியில்லாததுனால ஜனங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மழையில். ஜனங்க ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டு தீபையை பார்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த இடத்துல வந்து வருஷத்துல 365 நாட்களும் அன்னதானம், நித்திய அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. காலை மாலை இரவு 3 வேளையும் நித்திய அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாரும் வந்து ஆனந்தமா திவ்யமா வந்து தினமும் உணவருந்து சென்று கொண்டிருக்காங்க. சேலம் மாவட்டம் எடப்பாடியிலேருந்து வரோங்க. நாங்கள் வந்து தீபம் அன்னைக்கு எடப்பாடியிலேருந்து கிளம்பி வந்துடுவோம். ஒரு டிராவல் சுற்றி வந்துடுவோம். நாங்கள் திருவண்ணாமலை பருவராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க, வம்சத்தை சேர்ந்தவங்க. நாங்கள் வந்து இங்கே பாரம்பரியம் வந்து தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து இங்கே தீபம் ஏற்றுவோம். எங்களுக்கு அந்த உரிமை வந்து இருக்குது. இந்த வருஷம் கூட்டம் எப்படி இருக்குது? இந்த வருஷம் எப்பவும் போல கூட்டம், ஆனால் தீபம் டைம் முடிஞ்சனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இன்னைக்கு வந்து பௌர்ணமி ஆரம்பிக்கிறதுனால இன்னைக்கு தான் கொஞ்சம் கூட்டம் வரும். தெலுங்கானா எல்லாமே கலந்துருக்காங்க. நிறைய கூட்டம் வந்துட்டு தான் இருக்கு. எப்பயும் போல இப்போ கொஞ்சம் கூட்டம் அதிகம் தான். மழை வரதுனால ஏதோ கூட்டம் குறைஞ்சது. அது மழை வந்தாலும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. கிரிவலம் பார்த்தா கிரிவலம் நடந்துட்டு தான் இருக்குது. எவ்வளவு மழை வந்தாலும் ரெட் அலர்ட் விட்டுருந்தாலும் தவறு இருந்துச்சு. இருந்தாலும் மக்கள் கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. இன்னமும் கிரிவலம் இந்த வருஷம் கூட்டம் கொஞ்சம் கம்மின்னு சொன்னாங்க. எப்படி நீங்க நினைக்கிறீங்க? கூட்டம் எப்போதும் போல தான் இருக்குது. ஓம் நம சிவாயம். திருவண்ணாமலையில் சத்குரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்றதுல சேவாதாரியாக இருக்கோங்க. எங்கள் ட்ரஸ்ட் வந்து திருப்பாத சுவாமிகள் அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க. சடை சுவாமிகள் ஆசிரமம் அப்படின்றதுல நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து இது போக ஏழை குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறது, கண் சிகிச்சை முகாம், பிளட் டொனேஷன், பிளட் கேம்ப்பு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் எங்களுடைய ஆசிரமத்து சார்பில் ஒரு கோஷாலை நடந்துட்டுருக்கு. அங்கே வந்து ஒரு 400 பசுக்கள் வச்சு பராமரிச்சுட்டு இருக்கோம். இது இல்லாமல் எங்கெங்க அன்னதானம் இதோ எல்லாமே பண்ணி நிறைவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. சுவாமிஜி வந்து அவரோட இதில் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
முழுக்க எல்லாருமே ஆந்திரா சைடில் வராங்க, கர்நாடகா, பெங்களூர் எல்லாமே எல்லா இடத்துலையும், சென்னை எல்லா இடத்துலையும் தான் வராங்கங்க. அதுவும் திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் ரொம்ப சலுகை உண்டு இந்த இடத்துல.